உள்ள வந்தா தீக்கு நச்சு விடுவியா தம்பி துரியோதனா, அந்த கோபால கண்ணன் எப்படிப்பட்டவன்? அவன் ஆடு வைத்தவன் அப்படிப்பட்ட கோபால கண்ணன் அண்ணா நமக்கு கெடுமதியாக வந்துவிட்டான் அண்ணா என்று அவன் மட்டுமா யாருடைய துணை கொண்டாவது கதை ஓடிக்குது நண்பா துரியோதனா, 13 வருடங்கள் பஞ்ச பஞ்ச பதிமூன்று வருடம் கானகம் சென்றவர்கள் அவர்கள் வந்தால் நம்ம என்ன செய்வார்கள் என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் சொல்லு. அவன் அதிவீரன் என்று வந்த
தலை. அதில் ஒரு சிரம் எடுத்து விட்டால் மற்ற 4 சிரம் தனக்கு தானே உயிர்படுத்தி போயிடும். அதை போல் பாண்டவர்கள் 5 அர்ஜுனனை கொன்று விட்டா, ஆமா, அண்ணன் இருந்தான் என்று தம்பி, தம்பி இருந்தான் என்று அண்ணன், இந்த மாதிரி 4 பேரும் தனக்கு தானே செத்து போறான். நீ கவலைப்படாத. ஒரே கல்ல 2 மாலை அடிச்சு கிடக்கு. ஒரு கல். ஆமா, ஏன் பயப்படுற? இன்னும் இரவில் தான் நீ புரியோதனா, அருமை அண்ணனே, அறுவப்படி பறக்க வேண்டும் என்றால் நீ ஒன்றே ஒன்று நாகப்பொடியா பாம்பு பொடி. துரியோதனா அண்ணா, நீ செய்ய வேண்டிய கடைசி வேலை என்ன தெரியுமா? என்னன்னாது? அனுமதி கொள்ளும் தம்பி அருமையா உனது பொன்னான வாய்த்திருந்து வாய்த்தாம்பலம் அழகா அண்ணா ஆமா 4 மணிக்கு செத்து போ. நாய் வாய்த்தாம்பலம் கம்பீரமா சொல்லு. 4 பையன் கதை என்ன சொல்றான்? கம்பீரமா ஒரு வாய்த்தாம்பலம் விடுறாங்க. ஒரு கம்நாட்டி என்ன பண்ணா, மரத்துல ஏறி என்ன பண்றான், நுனிக்கலையில இருந்து அடிகளை வெட்டான். அடிகளை வெட்டுறான். அப்படி அடிகளை வெட்டும் பொழுது உலகத்தை பார்த்து போகும் பொழுது கைலாயும் பார்வதியும் பரமனும் இந்த கம்நாட்டி இப்படி வெட்டுறானே கிழ விழுந்துருவானே என்று பார்வதா என்ன செய்தது, இப்படி வெட்டாதரா, இந்த புறம் இருந்து வெட்டுறான்னு சொல்றாங்க. என்று சொல்ல வேண்டும் என்று பரமனிடம் உரைத்தது. பரமன் பார்த்தார், பார்வதா நீ சென்றாலும் முடியாது, நான் சென்றாலும் அவனை காப்பாற்ற முடியாது என்று 2 பேர்களுக்கும் வாக்குவாதம். சரி, நமக்குள்ள சண்டை வேணாம், அவன் மரம் விட்டுட்டோம், பார்க்கலாம். கீழே விழும் பொழுது அம்மான்னு கூப்பிட்டா நீ போய் அவனுக்கு நீ காப்பாத்து அப்பா அப்படின்னா அவனுக்கு நான் சென்று பரமசிவன் அவனுக்கு நான் காப்பாற்றுறேன் என்று 2 பேரும் பேசியிருக்க, அவன் மரம் வெட்டி முடிக்க அவன் கீழே விழும் பொழுது அம்மானு கூப்பிடல, அப்பானு கூப்பிடல. ஐயோ மாறி சொல்லும் போது 2 பேருமே போகும். தம்பிய கம்பீரமா சொல்றான்னா எப்படி சொல்ற? நம்ம கைதான் போக போதா உங்கதான் சொல்றானா? நம்ம கதை இன்னைக்கு நீ அவ்வளவுதான் படுத்த அது மெத்த போகுது. தம்பி சொல்லும் பொழுது கம்பீரமா சொல்றானா? தைரியமா சொல்லு. அண்ணா என்னோட
எப்படி சொல்ற அதை விட்டுட்டு சண்டைக்கு போக போறாரு அந்த மாதிரி சொல்லணும் சொல்றான் என்னன்னு கூப்பிடணும் ஒப்பாரி வச்சுன்னா ஓடியா போடுவான் ஓடியா அவன் 2 கிலோமீட்டர் தூரத்துல போயிருக்கான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது கம்பீரமா சொல்லணும் தம்பி பெருக்கவே முடியாது இந்த ஜென்மத்தில் இல்ல அவரு அம்மா சோகமாக சொல்றாரு தகிரிமாக்குற முன்னாலே அந்த மகையாலும் ஒரு 4 பொம்பளைங்க லேட்டா சொல்லு உட்காந்து ஒப்பாரி வச்சு நழுத்து நடக்கலாம் என்னத்தான் சொல்றது தம்பி போனவங்களாம் எப்படா வருவான் போனவங்களாம் எப்படி வருவான் அப்படி இல்லடா போன தம்பி மாதிரிலாம் தம்பி சொல்றத போய் சொன்னா எப்படி வருவான் சொல்லு இந்த அவனி 56 தேசத்தையும் நானே ஆள்வது உண்மையானால் அண்ணா அந்த
எனக்கு மலவாரம் எனக்கு மச்சான் அடங்கி வர என்ன நேரம் பத்தியா தம்பி இந்த மாதிரி ஒப்பாரி வச்சு அழவும் அங்க ஊர்ல ஒரு பொம்பளைங்க எல்லாம் கூடி அழவும் நெல்ல அடிச்ச மேலம் பூரா ஷாவு காலத்துக்கு போவோம் என்ன எல்லாம் திரும்பிட்டாங்களே ஒரே பக்கமா மகாராஜா சண்டைக்கு போறாரு அழுவாதிரி பிரமாணம் பண்ணு சொல்லு போ பொண்ணா போதுமாங்க போனா வேண்டிய எங்கடி போயிட்டு ஆடி வெள்ளுவாய்யா மகாராஜா சின்ன மகாராஜா கிட்ட பெரிய மகாராஜா வடி வாங்கினேன் சாண்டை குடிக்க போறாரு எனக்கு முன்னாடி பொண்ணு நம்ம மெத்தங்கான் ஜானிராமங்கிற மாதிரி அவன் கூத்திரி பாம்பு வேற மேல 16 நாள் வரை அந்த 16 நாள் வரை நான் பலனொன்று வருகிறேனே இந்த 17 நாளிலாவது எனக்கு
சனத்திலே சரியாதரமாக அமர்ந்து ஆட்சி செய்வது உண்மையானால் இந்த 16 மிட்டபடி என் தலையில் எழுதிவிட்ட சிவனும் ஒரு வேலை இறந்து விட்டாலும் முட்ட முட்ட பஞ்சனமே ஆனாலும் பரமன் ஒருவன் அவன் இருக்க எனக்கென்றே ஈசனே. தம்பி துரியோதனன் வாய் திறந்து உரைத்த வார்த்தையை கேட்டார். போய் வா என்று சொல்லாமல் போனவன் அமராகிய போர்க்களத்திற்கு அண்ணா நீங்களோ வார்த்தையை கேட்டு அந்த ரணகாலத்தில் தம்பி உரத்தை வார்த்தையை நினைத்தால் ஜெயமோ தோல்வியோ என்று புரியவில்லை. ஆனால் இருந்தாலும் இதனால் பரியந்தோம் நான் தாயாகவும் தம்பி துரியோதனன் கன்றாகவும் இருந்து இன்று துரியோதனன் உரைத்த வார்த்தையை கேட்டு கன்றி வென்ற பசுவை போல
துரியோதனன் உரைத்த வார்த்தை நினைத்தால் சண்டைக்கு செல்வதா நிற்பதா ஒன்றுமே தெரியவில்லை. சண்டைக்கு போவாத, சண்டைக்கு போனா செத்து போடுவேன். பயமாக்குது. தம்பி தவற சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல பொம்பளைங்க ஒரு 10 பொம்பளைங்க குடித்தமா ஒன்னும் ஆகா சங்கனமாக்குது. என் மனசுல பட்ட சொல்றேன். கோட்டையிலே பிள்ளை பிறந்தான். கோட்டைக்குள்ள தவறக்கூடாது. சத்திரியனுக்கு அழகு முன்வைத்த காலை ஆக துணிந்தவனுக்கு சமத்துவ மூத்திரம். கடந்து போனது எண்ணி என்ன கண்டாய்? சாக துணிந்தவனுக்கு அதனால சென்று சண்டையிலே வெற்றி அடைந்த அதன் பிறகு தம்பியை வந்தார். புறவி கொண்டு வா. சரி பண்ணு. அட இந்த தேரினில் யாரிடமே அட தீரமை பறந்திடமே பறக்குது 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 பறக்குது. என்ன குஞ்சு 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 பாக்குற? பறந்த புறவி நின்ற காரணம் பறந்த புறவி திடீரென்று போச்சு என்ற காரணம் என்ன காரணமா தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? அதோ தெரிகிறதுமா? ஆமா. அது என்ன நாடு தெரியாது. அதுதான் எனக்கு மானங்கட்ட மாமியார் வீடு. மானங்கட்ட மாமியோட பொண்ணு கட்டினேன். என்ன பண்றது? கட்டு பார்த்து என்ன நம்ம போய் கட்டணுமா? அதுவே தேடி வந்துருச்சு. அப்படி சொல்லு. உங்க அடியா அப்படித்தான். ஐயா பெண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ண பின்னாரு முப்பா பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா? அதுவே தான் வந்துருச்சு. மடையா அப்படி கிடையாது. திருமணம் நடக்கிறது சுயவரம் என்று கேள்விப்பட்டு சுயவர சபைக்கு சென்றேன். உட்கார்ந்திருக்கவும் கழுத்துல கொண்டாந்து பொன்மாலை மாலை போடவும் என்ன பண்ண முடியும்? இயற்கையா சுயவரம் நடந்தா மகாராஜா எல்லாமே அது திடீர்னு அதை போல எனக்கும் பொன்மாலைக்கும் திருமணம். அதனால் இதனால் வரையும் அவர் தாய் வீட்டிலே இருக்கிறார். சும்மா சிறிய சண்டை. சண்டைக்கு ஆமா சேர்ப்பாகர் என்று ரத்த சாரதி என்று வாயில் வந்தவாறு பேசியதனால தாய் வீட்டுல இருக்கா. எனது நாட்டில நான் இருக்கேன். இப்பொழுது போர்க்களத்துக்கு செல்லும் பொழுது இந்த வழியாக செல்ல அவளை நினைத்தேன். இந்த ரதம் தானாக நின்றது. அவளை அழைத்து வந்து போய் வாருங்கள் மன்னா என்று ஒரு வார்த்தை சொன்னால் வெற்றி அடையலாம் என்றார். நினைத்தேன் ரதம். ஆமா, அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அமைச்சரை பார்க்க வேண்டும். ராணியை பார்க்க வேண்டும் என்றால் தோழிகளை பார்க்க. ஏன்னா பட்டத்து இளவரசி பொன்மாலை அந்த விதர்ப்ப நாட்டிற்கு. அதனால நேராக நீ செல்ல முடியாது. தோழி பெண்களை அழைத்து அவர்களிடம் சொல்லி அனுப்பினால் பொன்மாலையை பார்க்கலாம். சென்று மகாராஜா அழைத்தார் என்று பொன்மாலையம்மன் சபை